Hi guys, welcome to SSC 360 Tamil channel. இது நம்ம சேனலோட ஒன் கொஸ்டின் ஒன் கான்செப்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் 9 and 10க்கான சொல்யூஷன். ஓகே, கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who teaches you mathematics? ஓகே, ஸோ இது வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸில் ஒரு டைப்பு WH டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு. ஓகே, இந்த WH டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ் வந்து when do you send the documents அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், டூன்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான வார்த்தை. ஓகே, ஸோ ஆர் வருது பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அண்ட் சென்ட் தி டாக்குமெண்ட்ஸ். ஓகே, சென்ட் V3 மாறுது. அண்ட் இங்கே டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதனால தான் இங்கே ஆர் வருது. அண்ட் பை யூ ஓகேவா, அண்ட் கொஸ்டின் மார்க் போகுது. வேர் டிட் ஷீ ஃபைண்ட் திஸ் புக்? அவங்க வேர் டிட் ஷீ ஃபைண்ட் திஸ் புக். ஓகே, டிட்ன்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ வேர் வாஸ் திஸ் புக்காக தான் இருக்க போகுது. ஃபவுண்டட் மாதிரி பாருங்கள், ஃபைண்ட் வந்து ஃபவுண்டட் மாதிரி பை ஹர். ஓகே, ப்ரொனவுன் ஷீன் யூஸ் பண்ணனால அது ப்ரொனவுன் ஹர் வருது. ஹூ ரோட் திஸ் லெட்டர்? ஓகே, ஹூ ரோட் திஸ் லெட்டர், இதுவும் பாஸ்ட் டென்ஸில் இருக்கா. ஸோ வாஸ் வந்திருக்கு பாருங்கள். அண்ட் பை ஹூம், ஹூன்றது வந்து பை ஹூமாக மாறிடும். ஓகே, அது கரெக்டாக கவனிச்சிங்க. ஓகே, அண்ட் ரிட்டன் EN ஃபார்ம் ஆஸ் யூஷுவல். ஹூ நோஸ் யூ? ஓகே, ஸோ இப்படின்றது டு ஹூம், ஹூ நோஸ் யூ, நோஸ்ன்றதுனால சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஆர் வருது. ஆர் யூ நோன், டு ஹூம் ஆர் யூ நோன். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் படி பார்க்கும்போது ஹூ டீச்சர்ஸ் யூ மேத்தமேட்டிக்ஸ், டீச்சர்ஸ். ஓகே, டீச்சர்ஸ் இருக்கா, அப்போ இது நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்க போகுது. அப்போ முதல்ல பாஸ்ட் டென்ஸில் இருந்து விடுங்க, வாஸ் வேர். ஓகே, அப்போ இது வராது. பை ஹூம் வில் யூ பி டாட்? ஓகே, பை ஹூம், வில்லுன்றது ஃபியூச்சர் டென்ஸுக்கானது, ஸோ அதுவும் வராது. மேத்தமேட்டிக்ஸ் இஸ் டாட் பை ஹூம். ஓகே, அது வரலாம். பை ஹூம் ஆர் யூ டாட் மேத்தமேட்டிக்ஸ், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரலாம். ஓகே, ஸோ பை ஹூம், நான் என்ன சொன்னேன், இந்த ரூல் படி பாருங்கள், ஹூன்னு வந்துருக்குல, எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, பை ஹூம்னு வந்திருக்கா. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், கரெக்ட் ஆன்சர் என்ன வந்திருக்கணும், இந்த ரெண்டு ஆப்ஷனில் பை ஹூம் ஆர் யூ டாட் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ கொஸ்டின் 10 பாருங்கள், இதுவும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் தான். ப்ளீஸ் கைட் மீ. ஓகே, அப்படின்றது தான் கொஸ்டின். இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, வித் ஆப்ஜெக்டோடு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். தட் இஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா லெட் ஆப்ஜெக்ட் பி V3 அப்படின்னு நம்ம மாற்றுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். போஸ்ட் தி லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட் தி லெட்டர், லெட் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க, பி போஸ்டட், பிஇ ஆட் பண்ணியிருக்காங்க, ED ஃபார்மில் வருது. ஓகே, அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷட் தி டோர். ஓகே, ஸோ லெட் ஆட் பண்ணுறோம், பி ஆட் பண்ணுறோம், ஷட், லெட் தி டோர் பி ஷட். ஓகே, ஸோ இன்னொரு கண்டிஷன் பாருங்கள், இதில் ஆப்ஜெக்ட். ஓகே, வித் ஆப்ஜெக்ட் இன்னொரு கண்டிஷன். இதில் வந்து இப்போ இந்த ப்ரீவியஸில் எல்லாருமே லெட் ஃபார்மில் ஆட் பண்ணோம்ல, லெட் அண்ட் ED ஃபார்ம்ஸில். இப்போ அதே மாதிரி சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் தான். ஆனால் யூ ஆர் எதர் ரெக்வஸ்டட் வரலாம், ஆர்டர்டு வரலாம், அட்வைஸ்டு வரலாம், ஃபார்பிடன் வரலாம் டு V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் தி கொஸ்டின், இந்த கொஸ்டினில் இருக்க சென்டென்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ளீஸ் bring me a few books. ப்ளீஸ் அப்படின்றது நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களே, அப்போ பாசிவ் ஃபார்மில் என்ன வரும், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு bring. ஓகே, அந்த டு bring me a few books, இது few books தானே ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வந்துடுது. ஓகே, இங்கே வந்துடுது. அண்ட் மற்றதெல்லாம் யூஆர் இருக்குது, அண்ட் ரெக்வஸ்டட் வந்துடுச்சு, டு V1 டு bring எல்லாமே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ஆப்ஜெக்டே இல்லை அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இதில் என்ன பண்ணணும். ஓகே, ஸோ அதுவும் சிமிலர், இது யூஆர் ரெக்வஸ்டட் ஃபார்மில் மட்டும் தான் வரும், லெட் வரவே வராது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஆக்டிவ் பாருங்கள், ப்ளீஸ் சிட் டவுன். ஸோ ப்ளீஸ் பண்ணுறாங்க, ஸோ ரெக்வஸ்டட் வந்துடுச்சு, அவ்வளோதான். ஓகே, அண்ட் யூஆர் ஃபார்ம் இருக்குது, ரெக்வஸ்டட் வந்துச்சு, டூ ஃபார்ம் இருக்குது, சிட் டவுன் வந்துடுச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், சாரி இந்த இடத்துல ஒரே மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்னு இருக்கக்கூடாது, V1 அதோட ஸ்டாப் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷட் அப் பண்ணுறது ரெக்வஸ்ட் கிடையாதுல்ல, இன்னொருத்தர் ஆர்டர் தானே பண்ணுறோம், ஷட் அப் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்படின்னு பார்க்கும்போது யூ ஆர் ஆர்டர்டு டு ஷட் அப். ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா இப்படி லெட்டு வச்சு போடலாம், இல்லை இதை வச்சு வரலாம், அது நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் வித்தவுட் ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும், அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாரல் சஜஷன்ஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ரெஸ்பெக்ட் தி எல்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு காமனான சொல்கிற வார்த்தைகள். மாரல் சஜஷன், டொனேட் தி பிளட், ஓகே, சேவ் தி டைகர்ஸ், இதெல்லாம் ஒரு காமனாக சொல்கிற ஒரு விஷயங்கள். அப்போ ரெஸ்பெக்ட் தி எல்டர்ஸ், அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே தீரணும்னால ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஷுட்டுன்றது மீனிங் என்ன, கண்டிப்பாக. ஓகே, இட் ஷுட் பி தேர், நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ எல்டர்ஸ் ஷுட் பி ரெஸ்பெக்டட். அதே மாதிரி பிஇ வரப்போது அந்த ED ஃபார்ம் இருக்க போகுது.
ஸோ இதான் நம்மளோட இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்க்கான கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம கொஸ்டினை பார்ப்போம். ப்ளீஸ் கைட் மீ. ஓகே, ப்ளீஸ் கைட் மீ. இது ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ப்ளீஸ் கைட் மீ. ஓகே, ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது, இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது இது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஓகே, அப்படி சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குன்னா வந்து வேர்ப்ஸை பாருங்கள். ஆர் வந்து ப்ரெசென்ட் டென்ஸோட தான். ஓகே, இருந்துட்டு போகுது. யூ ஹேவ் பீன். ஓகே, ஸோ இது பர்ஃபெக்ட்டுக்கெலாம் போவே இல்லை, அப்போ இது நமக்கு தேவை கிடையாது. யூ வேர் ரெக்வெஸ்டட் டு கைட் மீ, வேர் பாஸ்ட் டென்ஸோட, ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை. யூ ஆர் ரெக்வெஸ்டட். ஓகே, இந்த முதல் இருக்கிறது ரெண்டாவது இருக்கிறதுல தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசென்ட்டில் படிக்கும்போது என்ன படிச்சிருக்கோம், இந்த பீயிங் ஃபார்ம் எப்போ வரும்? ஓகே, ஐஎன்ஜி கொஸ்டின் நமக்கு ஐஎன்ஜி இருந்தால் தானே வரும். ஓகே, இங்கே நம்ம கொஸ்டினில் ஐஎன்ஜி இருக்கா? இல்லை. அப்போ இந்த ஆன்சரும் நமக்கு வராது. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? இதுதான், டி தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸாமில் இப்போ நமக்கு டேரெக்டாக ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதோட ஒரு சில பேசிக்கான விஷயங்களை எலிமினேட் பண்ணாலே நம்ம இங்கிலீஷ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.